அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் புது வருட வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாகவும் உங்கள் மனதின் விருப்பங்கள் நிறைவேறுகிற ஒரு ஆண்டாகவும் குடும்பத்திற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் பெரிய சமாதானத்தை, தேவ சமாதானத்தை அனுபவிக்கிற ஒரு ஆண்டாகவும் இருக்கட்டும். தேவன் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை சுற்றிலும் வேலியடைத்து காத்து கொள்வாராக. இன்றைக்கும் தியானத்திற்காக நாம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்படி என்றால் பழையது ஒன்று உண்டு, புதியது ஒன்று வரும். எத்தனையோ வருட முடிவுகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த வருட முடிவுகளை தாண்டி புது வருடங்களையும் பார்த்திருக்கலாம். வருடத்தை எப்படி முடித்தீர்கள்? வருத்தத்தோடே ஓடினீர்களோ அல்லது சந்தோஷமாய் திருப்தியோடு முடித்தீர்களோ? ஒரு வருட முடிவு என்பது ஒரு ஸ்டாக் டேக்கிங். நான் எப்படி இருந்தேன் என்பதை தீர்மானம் பண்ணுகிற ஒன்றுதான் வருட முடிவு. புது வருடம் என்ன வைத்திருக்கிறது, எப்படி இருப்பேன் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் என்னோடு இருப்பார் என்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு உண்டு. எனவே இந்த பழைய வருடத்தை எப்படி முடிக்க வேண்டும், புதிய வருடத்தை எப்படி துவக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். முதலாவதாக, வருட முடிவிலே நான் பல கேள்விகளை என்னை கேட்டுக்கொள்ள வேண்டும். அதாவது கேள்விகளை கேட்டு என்னை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். ஆராய்ந்து தவறுகள் இருந்தால் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த தவறுகள் வருகிற ஆண்டில் என் வாழ்க்கையில் இராதபடி அதினின்று நான் விடுபட தேவனிடத்திலே கிருபையை கேட்க வேண்டும். முதலாவதாக ஒரு முக்கியமான காரியத்தை நாம் தியானிக்க வேண்டும். Did I manage the God-given money properly? தேவன் கடந்த ஆண்டு எனக்கு தந்த பணத்தை நான் எப்படி செலவழித்தேன்? அதை நிச்சயம் நாம் கணக்கு எடுக்க வேண்டும். தேவன் தருகிற பணத்திற்கு நான் சொந்தக்காரன் அல்ல. அந்த பணத்திற்கு நான் கண்காணி. I am only a steward. நான் அந்த பணத்திற்கு தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை.
இதை நான் அறிந்திருந்தால் வருட முடிவிலே நான் என்னை கணக்கெடுத்து பார்க்கிறேன். தேவன் பணம் கொடுத்தாரே, நான் அதை எப்படி செலவழித்தேன்? எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக எவ்வளவு செலவழித்தேன்? என் பெற்றோருக்காக எவ்வளவு செலவழித்தேன்? ஏழைகளுக்காக எவ்வளவு செலவழித்தேன்? தேவனுடைய ஊழியங்களுக்காக எவ்வளவு செலவழித்தேன்? தேவையுள்ள வசதி குறைந்தவர்களுக்கு நான் எவ்வளவு உதவி செய்தேன்? இதைத்தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்தால் எப்படி இருக்கும்? நம்முடைய கணக்கு பார்த்தல் சந்தோஷமாக இருக்குமா, அல்லது கிழித்து போட வேண்டும் என்று இருக்குமா? சுயநலத்திற்காகவே நாம் தேவன் தந்த பணத்தை செலவிட்டிருப்போம் என்றால் தேவனிடத்திலே எப்படி நாம் ஒரு அங்கீகாரத்தை பெற முடியும்? அநேகர் நினைக்கிறார்கள், தசம பாகத்தை கொடுத்து விட்டால் பின்னதாக மீதி பணத்தை எல்லாம் நான் என் இஷ்டம் போல் செலவழிக்கலாம் என்று. தசம பாகம் நியாயப் பிரமாணத்திற்கு உரியது. அது பரிசேயனுடைய நீதி. வேதம் சொல்லுகிறது, பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அவன் கடமையாக கட்டளைக்கு பயந்து அதை கொடுத்தான். ஆனால் கிறிஸ்துவுக்கு பின்னாக உள்ள நமக்கோ அதைவிட அதிக பொறுப்பு. தேவன் தருவதெல்லாம் அவருக்கே உரியது, முழுவதும் அவருக்கே உரியது. அவர் அதை என் உபயோகத்திற்காக கொடுத்திருக்கிறார். நான் அதை நியாயமானபடி செலவழிக்க வேண்டும். ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்திலே வந்தான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு பிறகு நீ வா, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் இருக்கும். அந்த வாலிபனுக்கு நிறையா சொத்து இருந்தது. அதனால் அவன் சொன்னான், இது எனக்கு முடியாது, எனக்கு பரலோகம் வேண்டாம். இந்த உலகத்தில் ஆஸ்தியும் செல்வமும் வீடும் விளையும் எனக்கு போதும் என்று சொல்லி தேவனையும் நித்திய ஜீவனையும் புறக்கணித்தான். நாமும் இந்த பணத்தை எனக்கென்று மட்டும் நான் செலவிடுவேன் என்று வைத்திருந்தால் அது சரியல்ல. நாம் தாங்க வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. நமக்கு போதுமான அளவு தேவன் தருகிறார். நான் ஆண்டவருக்கு கொடுப்பது அவரிடத்தில் ஒன்றை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் கொடுக்க கூடாது. அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம். ஈசாக்கு விதை விதைத்தான், தேவன் அவனை 100 மடங்கு
ஆசீர்வதித்தார். தேவன் அவனை பஞ்ச காலத்திலும் நீ எகிப்திற்கு போகாதே என்று சொல்லி கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிதலை தேவன் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் சொல்லுகிறார்கள், நீ இந்த ஊழியத்திற்கு 1000 ரூபாய் கொடு, உனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். உனக்கு தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இடங்கொள்ளாத அளவுக்கு ஆசீர்வாதம் வந்தா என்ன செய்வேன்? எனக்கு போதுமான அளவு இருந்தால் போதும். வேதம் சொல்லுகிறது, உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதுமென்றிருங்கள். போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பணத்தை எப்படி செலவழித்தோம் என்பதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். இரண்டாவதாக, நேரத்தை எப்படி செலவழித்தேன் என்று நிதானித்து பாருங்கள். காலையிலே எழும்பி தேவனோடு தனிப்பட்ட அமைதி வேளையை ஏற்படுத்தினீர்களா? அவரிடத்தில் உங்கள் காரியங்களை சொல்லுவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்தீர்கள்? அவர் உங்களோடு பேசுவதை கேட்க எவ்வளவு நேரம் காத்திருந்தீர்கள்? தேவனோடு இருப்பது இனிமையாய் இருக்கிறது என்று அவரோடு மற்றவர்களுக்காக எவ்வளவு நேரம் பரிந்து பேசினீர்கள்? உங்கள் திருச்சபைக்காக எவ்வளவு நேரம் தேவனிடத்திலே மன்றாடினீர்கள்? வியாதியாயிருந்த எத்தனை பேருக்காக தேவனிடத்தில் போராடினீர்கள்? இந்த சகோதரன் வியாதிப்பட்டதினால் அவன் குடும்பம் படுகிற கஷ்டத்தை மாற்றும் என்று சொல்லி எத்தனை பேருக்காக நீங்கள் நேரம் செலவழித்தீர்கள்? தேவன் கணக்கு கேட்பார். என்ன சொல்லுகிறீர்கள்? அதை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் நேரத்தை பொழுதுபோக்கிற்காக எவ்வளவோ செலவழித்தீர்கள். சுவிசேஷம் சொல்ல செலவழித்தீர்களா? ஒரு நாளில் புறப்பட்டு வேதனையோடு இருக்கிற இயேசுவை அறியாத ஒரு சகோதரன் வீட்டிற்கு போய், சகோதரனே, இயேசு உங்களுக்கு ஆறுதல் செய்வார், அவர் சகல ஆறுதலின் தேவன், அவரிடத்திலே ஜெபியுங்கள் என்று சுவிசேஷம் சொல்ல நேரத்தை செலவழித்தோமா? இல்லையே. கணக்கு கேட்பான். என் தாளந்துகளை எப்படி செலவழித்தேன்? என்னை வைத்திருக்கும் இந்த தேசத்திற்கு சேமத்தை தேடுவதற்கு நான் என்ன செய்தேன்? இவை எல்லாவற்றையும் வருட கடைசியிலே ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர் நம்மோடு பேசுவார். நீ இதிலெல்லாம் தப்பா செய்த, நீ செய்த இந்த காரியம் சரியில்லை என்பார். அடுத்த வருடத்தில் நான் அப்படி செய்வேன் ஆண்டவரே என்று பொருத்தனை பண்ணுவோம். பழைய வருடத்தை கணக்கெடுத்து முடிப்போம். புதிய வருடத்தை தீர்மானம் எடுத்து ஆரம்பிக்கலாம். யாக்கோபு தகப்பனை விட்டு ஓடும் பொழுது தேவனிடத்திலே பொருத்தனை பண்ணினான். ஒரு தீர்மானம் எடுத்தான். நான் தெரியாத ஒன்றிற்குள் போகிறேன். ஐ ஆம் வாக்கிங் இன்டு அன் அன்னோன். என்னோடு கூட வாரும் என்று அவரை அழைத்தான். நான் செய்ய வேண்டிய முதல் தீர்மானம், தேவனை என்னோடு புதிய வருடத்திற்குள் அழைத்து செல்வேன். அவருடைய கையை பிடித்து கொண்டுதான் நான் போவேன். அவருடைய கை பரிசுத்தமான கை. என் பாவம் என்னை பிடிக்க விடுமா? பாவத்தை அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரை பிடித்து கொண்டு சந்தோஷமாய் நான் புதிய வருடத்திற்குள் பிரவேசிப்பேன்.
நான் இந்த புதிய வருடத்திலே என்ன தீர்மானம் செய்ய வேண்டும்? தானியேல் தீர்மானம் பண்ணினான். அவன் காரியம் ஜெயமாய் இருந்தது. அவன் என்ன தீர்மானம் பண்ணினான்? நான் தீட்டுப்பட மாட்டேன். நாமும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என் சிந்தனையில், என் வார்த்தைகளில், என் செயலில் பரிசுத்தம் இருக்கும், பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தீட்டானதொன்றையும் நான் என் இருதயத்திற்குள் வைக்க மாட்டேன். அசிங்கமான, ஆபாசமான எல்லாவற்றையும் வெறுத்து விடுகிறேன் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்படி தீர்மானம் செய்யும் பொழுது தேவன் அதை கனம் பண்ணுவார். ஆகவே நான் புது வருடத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது தேவனோடு பிரவேசிப்பேன், பரிசுத்தவானாய் பிரவேசிப்பேன். பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தோடு புது ஆண்டுக்குள் பிரவேசிப்பேன். அதன் விளைவு எப்படி இருக்கும்? அதன் விளைவு எத்தனை ஆச்சரியமாய் இருக்கும்! வேதம் சொல்லுகிறது, நான் ஒரு 2-3 தீர்மானம் செய்வேன், நிறைவேற்றக்கூடிய தீர்மானம் செய்வேன். 10,000 பேரை நான் ரட்சிப்பேன்லாம் நான் ஒன்றும் தீர்மானம் பண்ண முடியாது. ஆனால் நான் ஒரு நாளைக்கு ஒரு ஆள்கிட்டையாவது இயேசுவை பற்றி சொல்லுவேன்னு தீர்மானம் பண்ண முடியும். நான் ஒரு நாளில் என் அனாவசிய செலவை இவ்வளவு குறைத்து தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுப்பேன் என்று தீர்மானம் செய்ய முடியும். இன்றைக்கு நான் ஒரு ஆளுக்காவது ஆறுதல் செய்வேன் என்று தீர்மானிக்க முடியும். மற்றவர்கள் கஷ்டத்திற்கு ஜெபிப்பேன் என்று தீர்மானம் செய்ய முடியும். என்னை ஏதாவது திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்வேன் என்று தீர்மானம் செய்ய முடியும். இவ்வாறு நான் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை நான் செய்து புது வருடத்திற்குள் போவேன். ஆண்டவரிடத்திலே கேட்பேன், ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீரே, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நான் புது வருடத்திற்குள் வருகிறேன். என் வீட்டார் அனைவரையும் ரட்சித்தருளும். அந்த நம்பிக்கையோடு தீர்மானம் பண்ணினவர்களாய் புது வருடத்திற்குள் பிரவேசிப்போம். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நாம் என் நம்பிக்கை வீண் போகாது என்கிற ஒரு வாக்கு தத்தத்தோடு புதிய ஆண்டிற்குள் பிரவேசிப்போம். தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். ஏனென்றால் புதிய வருடத்திற்குள் வரும்பொழுதே நான் தேவனோடு இருப்பேன், அவருடைய பிரசன்னத்தில் வாழ்வேன் என்று நாம் தீர்மானம் பண்ணி இருக்கிறோம். தேவனை தன் துணையாக கொண்ட மனுஷன் பாக்கியவான். வரப்போகிற ஆண்டு நமக்கு ஒரு பாக்கியமான ஆண்டாக இருக்கும்படி கர்த்தரோடு அந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசிப்போம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அது யாராயிருந்தாலும் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எனவே சந்தோஷமாய் ஒரு நம்பிக்கையோட வரப்போகிற ஆண்டை நான் வெற்றிகரமாக கடந்து செல்வேன் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நாம் புதிய ஆண்டிற்குள் பிரவேசிப்போம். ஜெபிப்போமா?
அன்பின் தகப்பனே, எங்களுக்கு ஒரு புதிய ஆண்டை தந்திருக்கிறீர். நாங்கள் இதை உமக்கென்று வாழ ஒரு புதிய வாய்ப்பாக நினைக்கிறோம். இந்த ஆண்டிலும் நாங்கள் உம்மோடு இணைந்து வாழவும், உம்மை மைமைப்படுத்தவும், உமக்கு உத்தம சாட்சியாய் நிற்கவும் கிருபை செய்யும். இந்த ஆண்டிலும் நாங்கள் ஒரு ஆத்துமாவையாவது உமக்கு ஆதாயம் பண்ண எங்களை பலப்படுத்தி அருளும். ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாமல் எங்கள் கூடவே இரும். எங்களை கையை பிடிச்சு வழி நடத்தும். தடுமாறுற நேரங்களில் ஆலோசனை தாரும். எங்களோடு இருந்து எங்களை உற்சாகப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உங்களுக்கு மறுபடியும் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.